தாவேக்காக்கு ஒரு கேலிபர் இருக்குது. அந்த கேலிபரை மேட்ச் பண்ணக்கூடியவங்க மட்டும் தாவேக்கா என்டர்டெயின் பண்ணுறாங்க. அதில் வந்து கொஞ்சம் பேர் பைப்லைனில் இருக்கிறது எனக்கு தெரியும், பட் பேர் ரிவீல் பண்ண முடியாது. இல்லை, அவர் எங்கே போனால் நான் என் கருத்து சொல்லணும்னு கேட்டார். 3ஆவது நாள் எப்படி திடீர்னு செங்கோட்டையன் எதிரி ஆகிட்டார், துரோகி ஆகிட்டார். இந்த அரசியல் தான் வந்து நம்ம எதிர்க்கிறதே. 1992 வாச்சாத்தியில் ஒரு கொடூரம் நடந்தது, மறுக்கிறதுக்கு இல்லை. 2092 நடந்த ஒரு விஷயம் 2011 தண்டனை வழங்கப்பட்ட ஒரு கேஸை 2025 பேசிக்கிட்டு இருக்கிற அறிவாளிகளுக்குலாம் என்னோட கேள்வி, இவ்வளவு நாள் எந்த கோமால இருந்துச்சுன்னா, எனக்கு பிரஸ்ல சில பேர் மேல ஒரு வருத்தம் இருக்கு. அஜெண்டா ட்ரிவனா ஒரு கட்சி சார்பா, அந்த கட்சியோட ஐடி விங் சார்பா அவர்களுக்கு ஏதுவா கேள்வி கேட்டுக்கிட்டு நியூஸ் போட்டுக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாவே ஏன்னா நித்ய மீட்டிங்க்கு 4 லட்சமாக போகாத முதல்வர் கிளம்பி இங்கே இடி ரைட் நடந்தோன்னு போய் மோடி அவர்களை பார்த்துருவாங்க. தெளிவா இருக்கிறாங்க. அதுதான் இருக்கக்கூடிய தாவேகா கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு சார். இன்னும் எதுக்காக ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கல விஷயம்? அரசியல் அலசல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் தாவேகா ஆதரவாளர் அனந்தஜித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகால அதிரடியாக செங்கோட்டையன் இணைந்திருக்காரு. செங்கோட்டையனை தொடர்ந்து முக்கிய புள்ளிகள் வரப்போறாங்க, சில அமைச்சர்கள் வரப்போறாங்கன்ற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. யார் யாரை தாவேகால இன்னும் எதிர்பார்க்கலாம்? இல்லை, ஆக்சுவலி தாவேக்காக்கு வந்து வரணுன்றது பல அரசியல் தலைவர்களுடைய எதிர்பார்ப்பு. நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எல்லாரையுமே வந்து உள்ளே எடுத்துக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் தாவேக்காவும் இல்லை. அவங்களோட பொலிட்டிக்கல் கேலிபர் என்ன, அவங்களால வந்து அரசியலில் மக்களுக்கு எதாவது செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கா, இல்லை வந்து பெரும் பழப்பெருச்சாளிகள்னு சொல்லுவாங்கள்ல, பெரும் ஊழல்வாதிகள், அந்த மாதிரியான ஆட்கள் வந்து அடுத்த பவர் சென்டர் நோக்கி வராங்களா அப்படின்ற தெளிவு தாவேக்கால இருக்குது. வர எல்லாரையும் சேர்த்துக்கணுன்ற இடம் இல்லை தாவேக்கா. தாவேக்காக்கு ஒரு கேலிபர் இருக்குது. அந்த கேலிபரை மேட்ச் பண்ணக்கூடியவங்க மட்டும் தாவேக்கா என்டர்டெயின் பண்ணுறாங்க. அதில் வந்து கொஞ்சம் பேர் பைப்லைனில் இருக்கிறது எனக்கு தெரியும், பட் பேர் ரிவீல் பண்ண முடியாது. செங்கோட்டையன் ஐயா வந்து இப்போ இணைக்க வேண்டியது ஒரு காலத்தின் தேவை. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஒரு அரசியல் ஆளுமை, பர்டிகுலர்லி அந்த கொங்கு பெல்ட்டில். கிட்டத்தட்ட இன்றைக்கி தமிழ்நாட்டோட மூத்த அரசியல்வாதினா நான் அவரை தான் சொல்லணும். ஏன்னா எல்லாரோட மூத்தவர். 1977 எம்எல்ஏ, எம்ஜிஆரோட முதல் சட்டசபையிலேயே எம்எல்ஏ உட்காந்துருந்தார் கூட. அப்போது ஒரு பெரிய அரசியல் பயணத்துக்கு சொந்தக்காரர். அவருக்கு ஒரு பெரிய அரசியல் வரலாறு உண்டு. அவரோட வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து ஒரு இடத்துல டேமேஜ் ஆகும்போது அது அரசியல் மாண்புக்கே வந்து ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. முக்கியமான நோக்கம் சார் அவர் நீங்கள் எடுத்ததுக்கு இல்லை, நாங்கள் எடுக்கலை. அவர் வந்து தாவேக்கால இணையணும்னு விரும்புகிறாரு. அவருக்கான இடத்தையும் அங்கீகாரத்தையும் தாவேக்கா கொடுத்துருக்கு. அவருக்கு வந்து அந்த பொலிட்டிக்கலி மெச்சோர்டாக ஒரு தெளிவானவர், ஒரு அரசியல் பார்வை உள்ளவர், அவருக்கு ஒரு விஷன் இருக்குன்னும் போது அவருக்கு இடம் கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ இப்போ அஇஅதிமுக அவருக்கு இடம் இல்லைன்றதுனால அவரோட அரசியல் வரலாறை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஸோ அவருக்கான ஒரு இடம் இருக்கணும், அந்த இடம் தாவேக்கால இருக்குது, அவ்வளவுதான். அவர் தாவேக்காவில் வரணுன்றது அவரோட விருப்பம். இப்போ எடப்பாடி அவர் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து செங்கோட்டையன் வந்து துரோகி அப்படின்லாம் ஒரு பட்டம் கட்டி சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு செங்கோட்டையன் தாவேகாக்கு தேவையா? முதல் நாள் என்ன சொன்னார்னு பார்க்கலீங்களா? அவர் தாவேக்கால அதிமுகலே இல்லை, அவர் எங்கே போனால் நான் என் கருத்து சொல்லணும்னு கேட்டார். 3ஆவது நாள் எப்படி திடீர்னு செங்கோட்டையன் எதிரி ஆகிட்டார், துரோகி ஆகிட்டார்? சரி, ஒரு கட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியை விட்டு விலகி இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்தால் துரோகின்னு சொல்லலாம். நீங்கள் தான் அவரை வேணாம்னு சொல்லி வெளில அமிச்சிட்டிங்க. அவர் டைம் கொடுத்தோம், நீங்கள் அந்த டைம் கேப்பை வந்து மதிக்கலை, பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை. அப்போ அவர் எங்கே போனால் உங்களுக்கு என்ன? இந்த கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அங்கே யாரோ ஒருத்தர் வந்து வேறு கம்பெனிக்கு போய் சேர்ந்தாங்கன்னா உங்கள் கம்பெனியோட சொல்லாமல் கொள்ளாமல் நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணாமல் போனால் தப்பு. நீங்கள் வேணாம் போப்பான்னு சொன்ன பிறகு அவர் எந்த கம்பெனி போனால் நீங்கள் என்ன சொல்ல முடியும்? ஸோ தவறவும் அவர் தமிழகத்தின் அரசியலில் யார் பிரதான சக்தி, யார் தமிழகத்தின் பொலிட்டிக்கல் நிஷே, திமுக வீழ்த்த வேண்டிய பொலிட்டிக்கல் நிஷையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்றது எல்லாரும் பார்க்குறாங்க. அது செங்கோட்டையன் ஐயா புரிஞ்சுக்கிட்டாரு, அவர் எடுத்துக்கிட்டாரு. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குறேன். நீங்கள் தான் அவர் இல்லாமே பலமாக இருக்கீங்களே, உங்களுக்கு வேணாம் இல்லை, அப்புறம் உங்களுக்கு என்ன? இதனால் அதிமுகக்கு பின்னாடி இல்லைன்றீங்களா? அஇஅதிமுக வந்து ஆக்சுவலி நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கலாம், பட் பரவாயில்ல. அஇஅதிமுக வந்து அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது இருந்த கேலிபரில் இல்லை. அவங்க வெளியில் அந்த அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறமாவே அஇஅதிமுக வந்து ஒரு ஃபேக்ஷனாக பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஃபேக்ஷன் பிரிஞ்சாலும் ஒருங்கிணைந்த அஇஅதிமுகன்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த ஒருங்கிணைந்த அஇஅதிமுக வந்து ஒரு பேரளவில் அந்த தலைமை, அந்த சின்னம், இல்லாட்டி அந்த கட்சி ஆஃபீஸ், இதெல்லாம் தான் கையில் இருக்குது. அல்டிமேட்டாக எது கையில் இருக்கணுமோ அது இல்லை. அது எதுனா மக்களின் வாக்கு. அந்த அம்மையார் இருக்கும்போது 53, 49, 48, 43 வாக்கு சதவீதங்கள் கொடுத்துட்டு போனாங்க. தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சவங்க திமுக கூட அந்த வரலாறு கிடையாது. 2 வாட்டி தொடர்ந்து ஜெயிச்சவங்க, தனியாக ஆட்சி அமைச்சவங்க.
ஆனால் அந்த நிலைமையில கூட வந்து அதுக்கப்புறம் கூட்டணி அமைச்சு கூட நீங்கள் வந்து பாஜக கூட்டணி போனீங்க, பாஜக வேணாம்னு சொல்லி தனியாக வந்தீங்க, அவ்வளோ கட்சிகளை உள்ளிணைச்சும் உங்களால் வந்து திமுக வீழ்த்த முடியல. அப்படி ஒரு தனியாக சரி போய் பார்ப்போம்னு சொல்லி கூட 2024 15 தொகுதிக்கு மேலே வந்து டெபாசிட் எழுந்து 3வது இடத்துக்குலாம் போகிறீங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு சரிவை நோக்கி போகுது அப்படின்னா அப்போ அஇஅதிமுக கிட்ட எது இருக்கணுமோ, இன்ஹெரண்ட்டாக என்ன வாக்கு வங்கி இருந்துச்சோ அது இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ அஇஅதிமுக நலிவடையதோ சரி இதோ அதுக்கு என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம், அது நடக்குது. அஇஅதிமுக இஸ் கெட்டிங் வீக்கனிங். அப்போ அந்த தலைவர்கள், முக்கியமான பில்லர்ஸாக இருக்கக்கூடிய தலைவர்கள் வெளியில் போகிறது இன்னும் வீக்கன் ஆக தானே செய்யும். அட் த மோஸ்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு தமிழகத்தையும் திமுக வந்த காரணம் என்ன நமக்கு தெரியும். திமுக வந்த காரணம் இங்கே வந்து பெரிய பணக்காரர்கள், மிட்டா மிராசுக்கு மட்டும் இருக்கக்கூடாது அரசியல், பொதுமக்களும் வரணும், அடிமட்ட தொண்டர்களும் வரணுன்றது இன்னைக்கு இல்லை. தயவுசெய்து இந்த திமுக கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க இன்னைக்கே அவங்க பண்ணையார் தான். நான் சொல்கிறது 1948 49 கதையில் அவங்க அதுக்காக தான் அரசியலுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி அப்படி ஆயிடுச்சுன்றது வேற கதை. அப்போ அந்த திமுகவில் வந்து ஒரு மக்களாட்சி விரோதமாக இருக்குது, ஊழல் இருக்குது, சொத்து குவிப்பு இருக்குன்னும் போது அதை எடுத்து கேள்வி கேட்குறாரு எம்ஜிஆர். அவர் வெளியே அனுப்பும்போது அவர் ஒரு அரசியல் கொண்டு வர்றார். அவர் கொண்டு வந்த அரசியலில் முக்கியமானது என்னன்னா, திமுகவை உருவாக்கிய அண்ணாவின் பெயரை கொண்ட ஒரு திமுக, அண்ணா திமுக, திமுகவை வீழ்த்த வந்திருக்கு. திமுகவை வீழ்த்துவதே இங்கே தலை சிறந்த அரசியல். திமுகவை தான் தீய சக்தின்னு சொல்லி தான் அவர் அரசியலுக்கு வந்தார். அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, ஆதரிச்சாங்க. 3 எலெக்ஷன் அவர் எல்லாம் ஜெயிக்க முடியல திமுகவால். அஇஅதிமுக அவங்களை வெளில உட்கார வச்சுருச்சு. அதுக்கப்புறம் அவர் இல்லாத இடத்துல ஜெயலலிதா அம்மையார் வந்து நிரப்புறாங்க. அதே மாதிரி அவங்களும் ஒரு ஆட்சியை கொடுக்குறாங்க. 11 16ன்றது அவங்களும் 2 டேர்ம் தொடர்ந்து எலெக்ட் ஆகிறாங்க. இன்னைக்கு அந்த திமுகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு அந்த அஇஅதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன அந்த நம்பர்ஸ் படி அஇஅதிமுக இஸ் கெட்டிங் வீக்கெண்ட். அப்போது மாற்று யார்? தமிழக மக்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் ஒரு ஒரு பொருத்தம் உண்டு. அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப கெரிஷ்மேட்டிக் லீடர்ஸ். மக்கள் மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க. அவங்க மக்களால் அவங்க டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு ஒன்றுனா மக்களால் உணர முடியும். அந்த ஒரு தேவை வந்து தான் வந்து இன்னைக்கு இருக்குது. அல்டிமேட்லி அந்த மாதிரி ஒரு கரிஷ்மேட்டிக் ஃபேஸ் அதிமுகவில் இல்லைன்றது தான் உண்மை. எடப்பாடி அவர்கள் வந்து என்னதான் வந்து கீழ்மட்டத்தில் எழுந்து வந்தாலும் அவர் ஒரு கேடர் பேஸ்டு லீடர், அவர் ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் கிடையாது. ஸோ அப்போ அந்த கரிஷ்மா அண்ட் திமுக வீழ்த்த வேண்டிய தேவை கருதி அரசியலுக்கு வந்த ஒருத்தர், அதை வீழ்த்தக்கூடிய வல்லமை பொருந்த ஒருத்தர் யாருன்னு பார்க்குறாங்க. அதுக்கு விஜய் சார் தான் சரியாக இருக்கணுன்றத செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு வெர்டிக்டாக கொடுக்குறாரு. இன்னைக்கும் திமுக வீழ்த்துவதே என்னுடைய அரசியல், அதை சொல்லி இதை கொடுத்துதான் எம்ஜிஆர் வளர்த்தாரு, அதை சொல்லி கொடுத்தா ஜெயலலிதா வளர்த்தாங்க. இன்னைக்கும் அந்த தேவை இருக்கும்போது அப்போ அதை செய்யக்கூடியவர்கிட்ட தான் நான் இருக்கணும் அப்படின்றதான் ஒரு பாயிண்ட். மக்களும் அதான் நினைக்கிறாங்க. அது தேர்தல் வெளிப்படும். இப்போ தாவேக்காக்குள்ள செங்கோட்டையன் வந்த பிறகு இந்த வாச்சாத்தியில இந்த பெண்கள் பட்ட அநீதிக்கு காரணம் வந்து முழுசா செங்கோட்டையன் தான் சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இது வந்து இத்தனை நாள் இல்லாம இப்ப தாவேக்காக்குள்ள நுழைஞ்சிட்ட பிறகு இந்த விமர்சனம் வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல், இந்த அரசியல் தான் வந்து நம்ம எதிர்க்கிறோமே. 1992 வாச்சாத்தியில் ஒரு கொடூரம் நடந்தது, மறுக்கிறதுக்கு இல்லை. அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் நீதி கொடுக்கணும், இந்த மாதிரி தமிழகத்தின் சம்பவம் நடக்கக்கூடாது, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் 2011 அதில் குற்றம் சாட்டப்பட்ட எல்லாரும் வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பத்திரிகையில் அந்த சார்ஜ் ஷீட்டில் கூட திரு செங்கோட்டையன் அவர்களோட பேர் இல்லை. அன்றைக்கி அவர் வந்து ஃபாரஸ்ட் மினிஸ்டராக இருந்தது உண்மை. ஆனால் இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆக்ட் படியோ பாலிசி படியோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் படியோ நடக்கலை. அது ஒரு அதிகார மீறல், ஒரு எக்ஸஸ். போலீஸும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சில ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் சேர்ந்து பண்ண எக்ஸஸ். அதில் வந்து மக்களோட இடத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சதாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணதாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் நீதிமன்றம் 2011 தெளிவாக தண்டனை கொடுத்துருக்காங்க. அதில் எந்த இடத்துலையும் அவர் பேர் இல்லை. ஸோ வந்து இது வந்து ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. இரண்டாவது, 2092 நடந்த ஒரு விஷயம். 2011 தண்டனை வழங்கப்பட்ட ஒரு கேஸை 2025 பேசிக்கிட்டு இருக்கிற அறிவாளிகளுக்குலாம் என்னோட கேள்வி, இவ்வளோ நாள் எந்த கோமாவில் இருந்தீங்கன்னு நான் கேட்குறேன். இவ்வளோ நாள் அதை பேசாமல் திமுகவும் பேசுது, அதிமுகவும் பேசுது, 2 பேரோட கூட்டணி இருக்கும் பேசுகிறாங்க. கூடவே இருந்தீங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை எதிர்க்கட்சியாக தான் இருந்தீங்க, இந்த 4 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, என்ன பண்ணீங்க? அப்படி தான் உங்களுக்கு அங்கே ஒரு குற்றம் இருக்குது, ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா என்ன பண்ணியிருக்கணும்? சரிப்பா, நீங்கள் லீகல் ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா அவர் மேலே முகாந்திரம் இல்லை நான் சொல்கிறேன். இந்த பேச்சையாவது அன்றைக்கி பேசியிருக்கணும்ல. இன்றைக்கி அவங்களுக்கு என்ன ஒரு பயம்னா, தமிழகத்தின் பிரைம் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸு நான் தாவேக்காவை மீன் பண்ணுறேன், அதை வந்து என்டாஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரும் தலைவர், தமிழகத்தில் இன்றைய மூத்த தலைவர் நான் திரு ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அங்கே போய் அவர் ஆதரவு தெரிவிக்கிறாரு. அந்த 2 பேரும் சேர்ந்தது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் டீமாக நான் பார்க்குறேன். அப்போ இது 2த்தையும் பார்த்து பொறாமையிலையோ ஆற்றாமையிலையோ எதுவும் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, அந்த பொறாமையின் வெளிப்பாடு. சரி, அவ்வளவுதான் உங்களுக்கு புரியலன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். செங்கோட்டையன் ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து இந்த கேஸ், அப்புறம் டிக்கெட் கேஸ்லாம் கூட வருவீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அவரை எதுக்கு நீங்கள் அஇஅதிமுக இவ்வளோ வச்சுருந்தீங்கன்னு அஇஅதிமுக கேட்குறேன். 17 சார்ஜ் எடுத்த எடப்பாடியார் 25 நவம்பர் வரைக்கும் இல்லை 25 அக்டோபர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு நான் கேட்குறேன். பதில் இருக்கா? பதில் இல்லை. சரி, இவ்வளோ நாள் கேஸ் படாமல் பேசாமல் ஏன் இருந்தீங்கன்னு திமுக கேட்குறேன்.
அவர் அஇஅதிமுக விலகிட்டாருன்னு அவர் எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணதுக்கு சட்டமன்றத்துக்கு போய் சபாநாயகர் பார்க்கும்போது கூப்பிட்டு வச்சு பேசினவர் யாரு, ஏன் பேசினாரு, அடுத்த நாள் காலையில் வரைக்கும் யாரு எந்த கேட்டை திறந்து வச்சு வழிமேல் விழி வைத்து காத்திருந்தது, ஏன் அன்னைக்கு தெரியலையா? அது முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டு நான் சொல்கிறேன், முகாந்திரம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அன்னைக்கு வரைக்கும் அதை பேசாதது ஏன் அவருக்காக இருக்கையரும் கூக்கி காத்திருந்தீங்க? அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நிஜமாவே அங்கே ஒரு குற்றமும் இல்லை, வாச்சாத்தி மக்கள் மேலே அக்கறையும் கிடையாது, இது ஒரு அரசியல். இந்த இடத்துல எப்படியாவது அதை டிஃபேம் பண்ணலாம், இதுக்கெல்லாம் ரொம்ப தாண்டி வந்துட்டோங்க. பப்ளிக்கும் பொதுமக்களும் நீங்கள் சொல்லக்கூடிய ஜென்சியுமே தேர் ஃபார் மோர் மெச்சூர்ட். அவங்களுக்கு தெரியும் எது குற்றம், எது தப்பு, எது ரைட்டு. பண்ணியிருந்தா ஏன் இப்போ கேட்குற, அப்போ இத்தனை நாள் கேட்கவே இல்லைன்னா உனக்கு என்ன லாபம்னு கேட்குறாங்க. அப்போ இன்னேத்துக்கு இந்த மாதிரிலாம் பேசி எக்ஸ்போஸ் ஆகாதீங்கன்னு தான் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். இங்கே பேச வேண்டிய கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் கோடி கொட்டி கிடக்கு. மக்கள் வாழ்வாதார பிரச்சனைலேருந்து வருமான பிரச்சனைலேருந்து நாளைக்கு வரப்போகிற எதிர்காலத்தில் அவ்வளோ கேள்விக்குறிகள் இருக்குது. அதை பற்றி பேசாமல், தப்பு பண்ணவங்களை கேள்வி கேட்காம, ஒரு புதுசாவது ஒரு பாலிசி கிரியேட் பண்ணாமல், சும்மா 32 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு தும்பியல் சம்பவத்தை, ஒரு அநாகரிகத்தை, ஒரு அட்ராசிட்டி எடுத்துகிட்டு இன்னைக்கு பேசிட்டு லைம்லைட்டில் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு, என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த அறம் தாழ்ந்த அரசியல் பண்ணாதீங்கன்றது என்னோட ரெக்வஸ்ட்டாக சொல்லுவேன். ஓகே சார். இப்போ பாண்டிச்சேரியில் ரோட் ஷோக்கு தாவேகாக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுவே தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை அப்படின்ட்டு தாவேகாக்கு ஏதாச்சும் சொன்னால் திமுக சதின்னு சொல்கிறீங்க. அப்போது பாண்டிச்சேரியில் ரோடு ஷோக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது என்ஆர் காங்கிரஸோட சதின்னு சொல்வீங்களா? இல்லை, ஆக்சுவலி இதில் அந்த எஸ்ஓபி இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அந்த எஸ்ஓபி தமிழகத்தில் கிளாரிஃபை பண்ணலை, இன்னும் அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடலை, தெளிவு பண்ணலை. அவங்களும் ஒரு எஸ்ஓபிக்காக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே இன்னும் அந்த எஸ்ஓபி ஃபைனலைஸ் ஆகலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு ஒரு ஜனநாயகபூர்வமாக ஒரு கட்சி மக்களை சந்தி வராங்கன்னா அதற்கான ஏற்பாடுகள் பண்ணணும். அதில் சில பிரச்சனைகள் இருக்குன்னு எதிர்பார்த்தா நீங்கள் போதுமான பாதுகாப்பு கொடுக்கணும், இல்லை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் நீங்கள் பெர்மிஷன் கொடுக்காட்டி கூட நாங்கள் எகிரி குச்சி அது இல்லை தாவேக்கா. ஆனால் அதற்கான முன்னேற்பாடுகள் எப்படி இருக்குது? இப்போ தமிழகத்தில் இவ்வளவு குற்றச்சாட்டுகள், இவ்வளவு பாதுகாப்பில் இருக்கிற லேப்ஸை சொல்கிறோம். அப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன தீர்வு பண்ணீங்க? இப்போ கரூரில் நடந்தது நீங்கள் கரூர் மீன்படி தான் கேட்குறீங்க. அந்த இடத்துக்கு முன்னாடி 5 ஊரில் ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல மக்களை சந்திக்கிறாங்க. கரூர்லேயும் ரெகுலராக மக்கள் சந்திப்பு எல்லா கட்சிக்காரும் நடத்துகிறாங்க. தாவேக்காக ஏற்படுத்தப்பட்ட அதீத கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் தான் கேள்விக்குள்ளாச்சு. அன்னைக்கு அங்கே 500 பேர் இருந்தோம், 550 பேர் இருந்தோம், 600 பேர், 620 பேர் இருந்தோம், வேறு நம்பர் சொல்கிறீங்க. இதில் எது உண்மை? சுப்ரீம் கோர்ட் ஒரு பதில் சொல்கிறாங்க. எனக்கு இங்கே காவல்துறையால் தான் இந்த சந்தேகமே வருது, காவல்துறையால் தான் எனக்கு அந்த சந்தேகம் வலுத்து நான் இன்னைக்கு அதை இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்ரூவ் பண்ணுறேன், நான் ஒரு ப்ரூவ் பேனல் போடுறேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. அப்போ அந்த மாதிரி கேப்ஸை யார் விட்டு வச்சிருக்கிறது? ஒரு தும்பியல் சம்பவத்துக்கு அப்புறமா கூட எதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை யாரையும் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணல, பனிஷ் பண்ணல, இல்லை இன்ட்ராகேஷன் உட்படுத்தலை? இதெல்லாம் தான் கேள்வி. அதுபோல் நம்ம பார்க்குற எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்கிறது இல்லைங்க. அந்த இடத்துல அவங்களுக்கான டைம் தேவைப்படுது. இல்லை எங்களுக்கு இந்த ப்ரோட்டோகால்ஸ் இன்னும் வரல, எஸ்ஓபி சொல்கிறோன்னா வரட்டும், வெயிட் பண்ணும். தாவேக்கா அந்த தெளிவில் இருக்குது. நீங்கள் அப்படி தான் ஒரு அரசியல் காரணத்தில் யார் பண்ணாலும், அது நான் தமிழகத்தில் திமுகவும் சரி, நீங்கள் என்னாலும் எடுத்தாலும் சரி, நான் சொல்கிறேன், அவரால் மக்களை உள்ளரங்களை சந்திக்க முடியும், பொதுக்கூட்டங்கள் போட்டு சந்திக்க முடியும். அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? இப்போ அங்கே இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா, இன்றைக்கி அங்கே என்ஆர் காங்கிரஸ் கொடுக்கலன்னு இப்படி கேட்குறீங்கல்ல, கொடுக்கலன்னு சொல்லுவீங்க. பாஜகவோட ஒரு கூட்டணியில் இருக்கிறாரு, அப்போ பாஜகவின் பி டீமான்னு கேட்பாங்க. எது நடந்தாலும் கேட்பாங்க கேள்வி. நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேக்கா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ், மக்களை சந்திக்கணும், ஜனநாயகபூர்வமாக ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி போகுது. அதில் போகிற வழியில் நாங்கள் 40 பர்மிஷன் கேட்டால் நீங்கள் 39% பர்மிஷனை தடுக்க பார்க்குறீங்கன்னா தடுங்க. இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, 1975 காலங்களில் இந்த எமர்ஜென்சி டைம்லேயே மீட்டிங்கெல்லாம் முடக்க மாட்டேன், இந்திரா காந்தி அம்மையார் முடக்கி வச்சுருந்த போது கடிதம் எழுதியும் கட்டுரை எழுதியும் கல்யாண மண்டபத்தில் இருக்க மேடைகளில் பேசியும் கட்சியை ஐயா கருணாநிதியால் காப்பாற்ற முடியும்னா, இன்றைக்கி 2025 ஒரு பெரிய கூட்டம் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு உட்காந்துருக்காங்க. ஒரு போஸ்ட், ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ, இதுவே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துடும். ஒவ்வொரு வீட்லயும் வாரியர்ஸ்க்கு அரசியல் தெளிவே இல்லைன்ற மாதிரி விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அரசியல் தெளிவு இல்லாம தான் போயிட்டு இருக்காங்க. அந்த அரசியல் பத்தின அந்த புத்தி இல்லைன்ற மாதிரியான சில குற்றச்சாட்டுகள் அவங்க மேல வைக்கப்படுது. அரசியல் தெளிவுன்றதுக்கு ஏதாவது பேராமீட்டர் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, அளந்து பார்த்துருவோம். நான் கேட்குறேன், கருணாநிதி ஐயா பகுத்தறிவு பேசினவர், அவரோட சமாதியில் தயிர் வடையை வச்சுட்டு, காஃபி வச்சுட்டு, முரசொலி பேப்பர் வச்சுட்டு பஜனை பண்ணுறது அரசியல் அறிவா, பகுத்தறிவா? அம்மையார் ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறமா அவங்க தியானம் பண்ணணும், அம்மாவை ஆன்மாவோட பேசணும்னு சொன்னது, இல்லை அந்த காலத்தில் எம்ஜிஆரையோட வாட்ச் ஓடுதுன்னு சமாதியில் காது வச்சு கேட்டது, இதில் யாரெல்லாம் நீங்கள் அந்த மெச்சூர்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம மிச்சத்தை பேசிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அரசியல் அறிவுன்றதுக்கு என்ன பேராமீட்டர் வச்சுருக்கீங்க? ஒரு தலைவர் வராரு, இந்த தலைவர் திமுக வீழ்த்தணும் முடிவு பண்ணுறாரு, மாற்றத்தை அவர் கொடுப்பாருன்னு நம்புகிறோம், அவருக்கு வாக்கு செலுத்தணும், என் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தணும். இது ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு மோர் தென் எனஃப்னு நான் சொல்கிறேன். அந்த தெளிவு இருக்கிறவன் தான் நீங்கள் தாவேக்கால இருக்கிறான். எல்லாரும்
தெளிவாக இருக்கக்கூடிய தெளிவா இருக்கிறாங்க. தெளிவாக அதுதான் இருக்கக்கூடிய தாவேகா கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு சார். இன்னும் எதுக்காக ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கல விஜய் அவர்கள்? பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கும் நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் டக்குன்னு விஜய் சைடுக்கு ஜம்ப் ஆயிட்டீங்க பாருங்க. நீங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றவங்க, நான் சொல்றது அந்த பொதுமக்கள், நானும் உட்பட, நீங்களும் கூட உட்பட ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு ஃபேக் நரேட்டிவ்ஸ் எதிர்க்கட்சிகள் செட் பண்றதுக்கும் எங்க இருந்து கண்டென்ட் டேட்டா டிரைவ் பண்றாங்கன்னு தெரியலங்க. ஆர்த்தடாக்ஸான ஹானஸ்டான டீடைல்ஸ் எடுத்து வந்து போஸ்ட் வைக்கிறாங்க. யார் பண்றா? இது ஒருத்தனா? கண்டிப்பா ஒரு ஆள் கிடையாது. பண்ற ஏக்கும் பிக்கும் சம்பந்தமும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு வேவ் லென்த். இந்த வேவ் லென்த் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அரசியல் புரிதல் ஒரே அளவில் இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. நடக்கிறதே உங்களுக்கு அவனுங்க எவ்வளோ மெச்சோர்டான ஒரு அன்ஆர்கனைஸ்டா தெரியக்கூடிய ஒரு ஆர்கனைஸ்டு டீம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுதான் நான் பப்ளிக் வேவ் ஸ்விங்னு சொல்றேன். இதுதான் அடிக்க போகுது ஸ்வீப்னு நான் சொல்றேன். ஸோ அது நடக்குது, அது இல்லைன்னு சொல்லாதீங்க. இப்போ தாவேக்கா ப்ரெஸ் மீட்டுக்கு வரலன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் தனியாக பதில் சொல்லாமல் இருக்க மாட்டேன். எனக்கு ப்ரெஸ்ஸில் சில பேர் மேலே ஒரு வருத்தம் இருக்கு. அஜெண்டா ட்ரிவனா ஒரு கட்சி சார்பா, அந்த கட்சியோட ஐடிவிங் சார்பா அவர்களுக்கு ஏதுவா கேள்வி கேட்டுக்கிட்டு நியூஸ் போட்டுக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? எல்லா ஊடகங்களும் இப்படி சொல்ல முடியாது. எல்லா ஊடகம் நான் சொல்லவே இல்லை, நான் ஒரு சிலர்னு சொன்னேன். நான் என்ன சொல்றேன், அதான் சொல்றேன். அந்த ஒரு சிலரை மட்டும் கண்டறிஞ்சு லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள நீக்கிட்டு மற்றவங்க கூட பிரஸ் மீட் வைக்கலாம். ஏன்னா அஜெண்டா ட்ரிவன் ஜேர்னலிஸ்டோட பேசக்கூடாது, கரெக்டுங்களா? அவனுக்கு ஒரு நரேட்டிவ் வச்சிருப்பான். இங்கே நியாயத்தை பேச மாட்டான். நியாயத்தை பேசுறவங்க தான் ஊடகவியலாளர்கள். நான் என்ன சொல்றேன், 90 நல்லவங்க, 10% அஜெண்டா ட்ரிவன். நீங்க எந்த கட்சி வேணா வச்சுக்கோங்க, பார்க்குறவங்களுக்கு யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு குறையும். அந்த 10 பேர் மட்டும் நீங்கள் லிஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா, அந்த 10% பேர் மட்டும் லிஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஒதுக்கிடுவோன்ற. நான் அதை முடிவு பண்ண முடியாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு நடுநிலையான சேனலில் கூட இருக்கக்கூடிய நெறியாளர் வந்து அஜெண்டா ட்ரிவனாக இருக்கார். ஒரு அஜெண்டா ட்ரிவன் சேனலில் கூட நடுநிலையாளர் உங்களை மாதிரி நெறியாளராக இருக்கார். நியாயமாக இருக்காங்க நெறியாளர். அப்போது நம்ம யாரை எப்படி ஃபில்டர் பண்ண முடியும்? ஸோ இங்கே அல்டிமேட்டாக என்னுடைய புரிதலுக்கு உட்பட்டு சொல்கிறேன், மீடியான்றது என்ன மேம்? மாஸ் மீடியான்றது இட் இஸ் அ மீடியம் மோட் ஃபார் கம்யூனிகேஷன் வித் த மாஸ். ஒருவர் பொதுமக்கள் அனைவரோடும் பேசுறதுக்கான ஒரு வழி. இப்போ நீங்கள் வந்து மீடியானா டிவி சேனல் தான் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி பேப்பர்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ரேடியோன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் டிவி சேனல் வந்தாங்க. இன்னைக்கு மீடியான்றது டிவி சேனல் தான். அப்படின்னா நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது எதில்? நீங்கள் டிவியா? இல்லை. ஆனால் நான் உங்களை என்ன மதிக்கிறேன்? ஊடகவியலாளராக மதிக்கிறேன். அப்போது அந்த ஊடகம்ன்றது அன்றைக்கி செய்தி ஊடகத்தை தாண்டி இன்றைக்கி சமூக ஊடகம். அவன் பேசுகிறத அவன் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிறது உரிமை வந்துருச்சு. இன்றைக்கி தாவேக்கா கையில் அந்த ஆயுதம் இருக்குது. ஐயா கலைஞரால் ஒரு முரசொலியில் கட்டுரை தன்னுடைய பேப்பரில் முதல்ல வந்து எழுத்தாச்சு, தன்னுடைய அவரே எழுதி அவரே அதை ப்ரெஸ் பண்ணி விநியோகிக்க முடியும். அப்படின்னா எழுத்து பத்திரிகையாக இருந்தது முதல்லது. அவரால் அதை கொண்டு வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய சன் நெட்வொர்க்காக அது மாற முடியும்னா இன்றைக்கி சமூக ஊடகங்கள் அதுதானேங்க. அப்போ ஊடகங்கள்னு ஏன் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்கணுன்றது தான் அந்த கேள்வி. எண்ட் ஆஃப் த டே அவசியம் இல்லை, அவர் அதுக்கு வரல. ஓகே சார், ஊழல் கட்சின்னு சொல்கிறீங்க. இப்போ திமுகலேருந்து வந்தாலும் சரி, பிஜேபிலேருந்து வந்தாலும் சரி, ஏடிஎம்கேலேருந்து வந்தாலும் சரி, அந்த ஆட்களையே ஏன் ஏற்றுக்கிறீங்க? இல்லை, ரொம்ப அடிப்படையில் நீங்கள் வந்து தலைமை சரியாக இருந்ததுன்னா கூட்டம் சரியாக இருக்குங்க. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, இட்டாலிய பழமொழின்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் ராங், கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். ஒரு 100 சிங்க குட்டிகளை கொடுத்து ஒரு செம்மறி ஆட்டை வழிநடத்த சொன்னீங்கன்னா அந்த 100 சிங்கமும் ஆடு மாதிரியே பிஹேவ் பண்ணும். அதே ஒரு 100 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு ஒரு சிங்கத்தை தலைவனாக போட்டிங்கன்னா அந்த 100 ஆட்டுக்குட்டி சிங்கம் மாதிரி தைரியமாக இருக்கும், சமர் செய்யும்னு சொல்லுவாங்க. யார் சிங்கம்? இல்லை, நான் சொல்கிறது நல்ல தலைவர் சிங்கம், பயந்த தலைவர் ஆடு. அது எந்த யாரை வேணா வச்சுக்கிட்டோம். நம்ம யாரையும் நான் வந்து எப்பவுமே ஒரு அவதூறு அரசியல் யார் ஒருத்தரும் பாயிண்ட் பண்ணி குத்த மாட்டேன். அது குத்தனமாக இருந்தால் நான் ஜென்ரலாக பேசிட்டு போயிடுவேன். பாராட்டினா மட்டும்தான் தனிப்பட்ட முறையில் போகிறது. என்ன அப்படி தான் வளர்த்துட்டாங்க. அதனால் இந்த இடத்துல தலைமை யாருன்றது தான் நான் பெருசாக சொல்லுவேன். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருதுன்னா அதில் பர்டிகுலராக இப்போ இவங்கன்னு குற்றச்சாட்டை விட நான் என்ன சொல்லுவேன், தலைமை தப்பு. முன் சக்கரம் சரியாக இருந்தால் பின் சக்கரம் சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ முன் சக்கரங்கள் சரியாக இல்லாமல் ஊழல்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த ஊழல்கள் எதுவுமே நிரூபிக்கப்படலை, அந்த ஊழல்கள் எதுவுமே ப்ரூவ் ஆகலை. அப்போ என்னன்னா அதிமுக எலெக்ஷனில் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது திமுக மேலே கேஸ் போட்டதும், திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக மேலே கேஸ் போட்டதும், இப்படியே மாறி மாறி குத்தம் சொல்லிக்கிட்டு ஜாலியாக போயிடுறாங்க. ஆனால் இவங்க மேலே இருக்க குற்றச்சாட்டு அவங்க நிரூபிக்க மாட்டாங்க, அவங்க மேலே குற்றச்சாட்டு இவங்க நிரூபிக்க மாட்டாங்க. 2018 ஸ்டாலின் வந்து வேண்டான்னு சொன்ன கவர்னர், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு கேட்ட அண்ணா அதை தான் இன்னும் சொல்லுவார். ஆனால் எதிர்க்கட்சியாளர்கள் மட்டும் போவார். போயிட்டு குற்றப்பத்திரிகைலாம் கொடுத்து இந்த அதிமுக அமைச்சர் மேலே குற்றம் சொன்னார். ஆட்சிக்கு வந்து அவங்க எல்லாருமே கமிஷன் போடுவோம் விசாரிப்பார். விசாரிச்சாரா? எத்தனை பேர் உள்ள போட்டார்? இன்னும் சூப்பர் மேட்டர் என்னன்னா, யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணான்னு சொன்னது கட்சிக்குள்ள போட்டார், மினிஸ்டர் ஆகிட்டார். அதிமுகவில் இவ்வளோ பெரிய பாரம்பரியமான கட்சியில் மினிஸ்டருக்காக இருக்கிறதுக்கு ஆள் இல்லையா, அதிமுகலேருந்து வந்தவங்களை சேர்த்து மினிஸ்டர் ஆக்கி வச்சிருக்காரு. கரெக்டாக இல்லைங்களா? அப்போது இங்கே முன்சக்கரம் சரியில்லைன்னு புரியுதுங்களா? அப்போ அந்த முன்சக்கரமாக விஜய் சார் சரியாக இருக்கும்போது நீங்கள் கட்சிக்குள்ளே வந்தாலும் சரி, கூட்டணி வந்தாலும் சரி, ஊழல் பண்ணுறதுக்கு விட்டா தானே.
அந்த தெளிவு அங்கே இருக்குது. அதனால் ஒரு மாற்றம் போது நான் நம்புகிறேன். தவறவும் இருக்கிறது நம்ம ஒரு 6 கோடி பேர் தான். ஒரு 5 கோடி பேர் இப்படி ஒதுக்கிட்டிங்கன்னா நாட்டை எப்படி ஆள்றது? ஸோ தப்பு பண்ணுறவனையும் திருத்தி கூட வச்சு அவனை நல்லது பண்ண வைக்கணும். அவன் டேலண்டடாக இருக்கிறான்னா அவன் வந்து தப்பாக வழிநடத்தப்பட்டிருக்கான், அப்போ அவனை சரியாக வழிநடத்துவோன்றது தான் பாயிண்ட். எல்லாரையும் ஒதுக்கிட்டு யார் வச்சு? ஏன்னா நீங்கள் இப்போ தாவேக்கா ஓட்டு போகிற எல்லாருமே முன்னாடி திமுக ஓட்டு போட்டவங்க தான். எல்லாரும் வானான்னு சொல்ல முடியுமா? மாற்றி ஓட்டு போடான்னு சொல்ல முடியுமா? மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மக்களுக்கான புரிதல் ஏற்படுது, அந்த மக்களுக்கான வழி வாய்ப்பு ஏற்படும்போது மாறுவாங்க. ஓட்டர்ஸ் மாறும்போது பொலிட்டீஷியன்ஸ் லீடர்ஸ் மாற மாட்டாங்களா? மாறுவாங்க, மாற்றுவோம். இல்லை சார், செங்கோட்டையன் வந்து தாவேக்கால இணையறதுக்கு முன்னாடி டெல்லிக்கு போயிட்டு நிர்மலா சீதாராமன் கிட்ட பேசியிருக்காங்க, பிஜேபி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்ட பிறகு தான் தாவேக்கால் வந்து இணைந்திருக்காங்க. பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் செங்கோட்டையன், டிஎம்கேவோட ஸ்லீப்பர் செல் வந்து ஆதவ் அர்ஜுனான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காமெடியாக தான் பார்க்குறேன். ஏன்னா நித்தி ஆயோக் மீட்டிங்க்கு 4 வருஷமாக போகாத முதல்வர் கிளம்பி இங்கே இடி ரைட் நடந்தோன்னே போய் மோடி அவர்களை பார்த்துட்டு வந்தார். மோடி அவர்கள் வரும்போது எங்கள் கருப்பு கொடை காமிச்சா வருத்தப்பட்டு வரும்னு வெள்ளை கலர் இந்த கேமரா வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி கொடை ஒன்று தூக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தார். அப்போது ஐயா முதல்வர் ஸ்டாலின் வந்து ஆளா? ஸ்லீப்பர் செல்லா? கிடையாது. அதே மாதிரி எடப்பாடியார் வந்து போய் பார்த்தாரு, முகத்தை மட்டும் பார்த்தாருன்னோ, அங்கே போகிற முதல் ரவுண்டு கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணும்போது போவே இல்லைன்னாரு. பார்த்தா அடுத்த நாள் கூட்டணி அறிவிப்பு சென்னையில் நடக்குது. வருவான்னு சொல்லி கடைசி நேரம் வரைக்கும் வராமல் வந்து கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். அப்போ அவர் ஸ்லீப்பர் செல்லா? யார் ஒருத்தர் யாரை பார்த்தாலும் ஸ்லீப்பர் செல்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் யார் இதில் வந்து டீமீன் பண்ணுறீங்கன்னு தெரியல. எந்த ஒரு அரசியல் தலைவருமே இங்கே அரசியலே இல்லை. இங்கே பாஜகவுக்கு ஒன்று மட்டும்தான் மூளை இருக்குது, பாஜகவுக்கு மட்டும்தான் அரசியல் இருக்குது. அதனால தமிழகத்துக்குள்ள பாஜக வந்து நம்மளாம் ஒன்றா சேர்ந்துப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல, திமுக நரேட்டிவ். அதுக்கு ஃபாலோ ஆகிடாதீங்க. திமுகவுக்கு வந்து தமிழகத்தில் அரசியல் இல்லை, வளர்ச்சியோ ஒரு தொலைநோக்கு பார்வையோ இல்லை. அதனால் எதை கேட்டாலும் பாஜக வந்துடும். இதோட நீட்சி தான் கேள்வி கேட்குறோம், நீ பாஜகவா, நீ ஊப்பியா, நீ சங்கியா, இந்த நரேஷனுக்குள்ள போகிறது. பொதுமக்களுக்கு கேள்வி கேட்க உரிமையில்ன்றதை அவங்க வந்து கொண்டு வந்து வைக்கிற நரேட்டிவ். இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. இப்போ தாவேக்கா கேள்வி கேட்டது தான் இது பாஜகவோட பி டீம் இவங்க சொல்கிறாங்க. திமுக பாஜகவை கேள்வி கேட்டால் இது வந்து திமுகவோட பி டீம்னு அவங்க சொல்கிறாங்க. யாருக்கும் பி டீம் இல்லை. நான் சொல்கிறேன், யாரும் பி டீம்னு சொல்லாதீங்க. சில பேர் அப்படி இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. ஆனால் பொதுவாக மக்களுக்காக அரசியல் பண்ண வர்றவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். அப்படி தான் பி டீம் வரணும்னா அந்த கட்சிக்குள்ளே போய் மாநில தலைவர் போஸ்டிங்லாம் வாங்க முடியும். நான் சொல்கிறீங்க எந்த தலைவராக இருந்தாலும் வாய்ப்பு உண்டு. அதனால் அப்படியே அவசியம் கிடையாது யாருக்கும். அது சும்மா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு அரசியல் தெரியலன்றதால இந்த நரேஷன் பண்ணுறாங்க. லெஃப்டில் தெரியல. ஓகே சார், இறுதியான கேள்வி. அரசியல் அனுபவமே இல்லாதவங்க தாவேக்கால இருக்காங்கன்ற மாதிரியான போயிட்டு இருந்த விமர்சனம். இப்போ வந்து அரசியல் அனுபவம் உள்ள செங்கோட்டையன் வந்திருக்காரு. இவர் எப்படி தாவேக்கா பயன்படுத்த போது அடுத்த கூட்டணிக்கான ஏதாச்சும் ஒரு பேச்சுவார்த்தை தாவேக்காக்குள்ள போயிட்டு இருக்கா? இல்லை, அரசியல் தெளிவு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறது இளைஞர்கள் மிர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தலைமை பண்ணி கேட்குறீங்கன்னா நான் அதுக்கு வரேன். இப்போது அவங்களுக்கு அரசியல் அறிவு இல்லாமல் தான் வந்து இப்படி ஒரு கட்சியை கட்டமைச்சு 1.5 வருஷமாக எல்லார் வயசுலையும் புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா? 1.5 வருஷமாக தாவேக்கா வந்ததுலேருந்து தாவேக்கா தான் பிரைம் நியூஸில் இருக்குது. தாவேக்கா எதிர்த்து பேசுறது, தாவேக்கா அழுத்து பேச மட்டும் தான் நியூஸாக இருக்குது. அரசியல் தெளிவு இல்லாதவங்க தான் உங்களை இது பண்ண முடியுமா? சரி, ஏன்னா விஜய் பேசக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாமே சினிமா டயலாக் மாதிரியே இருக்குது சார். நீங்கள் மற்ற 2 பேர் பேசுறது கேட்டிங்கன்னா இன்னும் சிரிப்பாக இருக்கும். கம்பராமாயணத்தை எழுதுறது சேக்கிடார்னு சொல்லுவார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி குடியரசு நாள்னு சொல்லுவார். டிசம்பர் 25ஆம் தேதி சுதந்திர நாள் சொல்லுவார். இதுக்கு அது பரவாயில்லைங்க. அவர் பேச வர்றத, அவரோட கருத்தை கொஞ்சம் ஜனரஞ்சகமாக எடுத்துகிட்டு போகிறாரு. மேபி அவங்களுக்கு சினிமா மாதிரி தெரியுது. ஆனால் கரெக்டாக பேசுகிறார், தப்பு பேசல. இவங்க தப்பு டேட்டா சொல்கிறாங்களா, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதனால் அந்த நீங்கள் இவங்களெல்லாம் வந்து அறிவாளிகள் பேராமீட்டர்ஸ்குள்ளே கொண்டு போயிடாதீங்க. அது வந்து ஆபத்தான விஷயம். அவங்களுக்கு அரசியல் தெளிவு இருக்குது. நான் இவங்களை முட்டாள்னு சொல்லலை. இப்போ கூட பாருங்கள், நான் யாரையும் குத்தம் சொல்லலை. இவருக்கு அரசியல் தெளிவு இருக்குது. அந்த அரசியல் தெளிவால் தான் இந்த கட்சி வந்திருக்கு. அதனால தான் அந்த கட்சி பிரைம் பொலிட்டிக்கல் ஃபேக்டராக மாறி இருக்குது. அதனால தான் அதை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்போம். மக்கள் மனம் மாறிவிட்டது, ஆட்சி மாறும், அந்த காட்சியும் மாறும். கொஞ்ச நாள் டைம் கொடுங்க சார். ஓகே சார், இவ்வளவு நேரம் கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.